நிகழ்ச்சி தற்போது ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக காவல்துறையின் அடுத்த தலைவர் யார் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. என்றால் தற்போது தமிழக போலீசின் தலைவராக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபியாக இருப்பவர் சங்கர் ஜிவால். அவருடைய பதவிக்காலம் அடுத்த மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனவே தற்போது புதிய தலைவராக யார் வரப்போகிறார் என்ற கேள்வி பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு யார் கிட்டத்தட்ட 9 டிஜிபிகள் தற்போது போட்டியிலே இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். பொதுவாக தமிழக போலீஸ் காவல்துறையிலே நிறைய டிஜிபிகள் அந்த ரேங்கில் இருப்பார்கள். டிஜிபி ரேங்கில் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக யார் இருக்கிறாரோ அவர்தான் தமிழக காவல்துறையின் தலைவராக இருப்பார். அதாவது ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் என்று அழைப்பார்கள், HOPF என்று அழைப்பார்கள். அவர்தான் தமிழக காவல்துறையினுடைய தலைவராக இருப்பார். அந்த வகையிலே சங்கர் ஜிவாலுக்கு பிறகு யார் வரப்போகிறார் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இதிலே 9 அதிகாரிகள் அந்த போட்டியிலே இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். யார் யார் என்று தற்போது பார்ப்போம். மிக முக்கியமாக இந்த போட்டியிலே மூத்த அதிகாரிகளாக இருப்பவர்கள் என்று பார்த்தால் 3 பேர் இருக்கிறார்கள். அந்த 3 பேர் யார் என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது தற்போது டிஜிபி ரேங்கில் மூத்த IPS அதிகாரிகளாக தீயணைப்பு துறையினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய சீமா அகர்வால் அவர்தான் தற்போது முதல் ரேங்கிலே இருக்கிறார். முதல் ரேங்க் அல்ல, முதல் வரிசை. அந்த சீனியாரிட்டி வரிசையிலே 1997 சங்கர் ஜிவாலின் பேட்ச்மேட்டாக இருந்தவர். எனவே தீயணைப்புத்துறை இயக்குனர் சீமா அகர்வால், அதன் பிறகு ஆவின் விஜிலன்ஸ் முதன்மை அதிகாரியாக இருக்கும் ராஜீவ்குமார் IPS, தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தின் இயக்குநராகும் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோரின் பெயர்கள் முதல் 3 இடங்களில் இருக்கின்றன. அதற்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்கும் அபய்குமார் சிங், ரயில்வே டிஜிபியாக இருக்கும் வன்னிய பெருமாள், மத்திய அரசு பணிக்கு சென்றுள்ள மகேஷ்குமார் அகர்வால் IPS, அதே போன்று சஞ்சய் மாத்தூர் IPS, காவல்துறை தலைமையிடத்து டிஜிபியாக இருக்கும் வினித் தேவ் வாங்கடே, காவல்துறை நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமன் ஆகியோரின் பெயர்களும் அந்த 9 பேர்களும் இதிலே இருக்கின்றன. எனவே இந்த 9 பேரையும் தற்பொழுது மத்திய அரசு அமைத்துள்ள ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டிக்கு அனுப்பி வைப்பார்கள். அந்த கமிட்டி 5 பேர் கொண்ட கமிட்டி, இந்த UPSC கமிட்டி என்று இதை சொல்வார்கள். இந்த கமிட்டி ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 3 பேரை தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கும். தமிழக அரசு அந்த 3 பேரிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் தற்போது நடைமுறையாக இருந்து வருகிறது. அந்த 5 பேர் கொண்ட கமிட்டியில யார் யார் இருப்பார்கள் என்றால் UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய அரசு தேர்வாணையத்துடைய தலைவராக இருப்பவர் UPSC சேர்மன், அதே போன்று யூனியன் ஹோம் செக்ரட்டரி மத்திய உள்துறை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி அதாவது தமிழகத்தின் தலைமை செயலாளர், அதே போன்று தமிழக அரசினுடைய டிஜிபியாக இருப்பவர் அவர்தான். அதே போன்று சங்கர் ஜிவால் இருப்பார், அதே முருகானந்தம் இருப்பார். அதே போன்று CRPF உடைய ஏதேனும் ஒரு அதிகாரி, தலைமை அதிகாரி ஒருவர் என 5 அதிகாரிகள் இருப்பார்கள். இவர்கள் 5 பேரும் கலந்து பேசி 3 பேரை தேர்ந்தெடுத்து அந்த பட்டியலை தமிழக அரசுக்கு அனுப்புவார்கள். அதிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். தற்போது ஒருவேளை இந்த மூத்த IPS அதிகாரியான சீமா அகர்வாலுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தால் தமிழக காவல்துறையினர் 2வது பெண் அதிகாரியாக சீமா அகர்வால் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இதற்கு முன் லெத்திகா சரண் தான் ஒரு முதல் பெண் தலைமை காவல்துறையின் தலைவராக இருந்தார். அதன் பின் தற்போது சீமா அகர்வாலுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தால், ஏற்கனவே காவல்துறை டிஜிபியாக திலகவதி IPS எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக காவல்துறையின் ஒட்டுமொத்த தலைவராக இருந்தவர் என்றால் லெத்திகா சரண் தான் இருந்திருக்கிறார். எனவே தற்பொழுது சீமா அகர்வாலுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா அல்லது சந்தீப் ராய் ரத்தோர், ராஜீவ்குமார் என வேறு யாரேனும் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு பொதுவாக தமிழக அரசு என்றல்ல, அந்தந்த மாநில அரசுகள் தங்களுக்கு இணக்கமான, அந்த ஆளும் அரசுகளுக்கு இணக்கமான ஒரு அதிகாரி தலைமை காவல்துறை அதிகாரியாக வர வேண்டும் என்றால் எதிர்பார்ப்பார்கள். என்றால் அடுத்த ஆண்டு எலெக்ஷன் ஆண்டு, தேர்தல் ஆண்டாக இருப்பதால் அந்த நேரத்திலே பதவி இருக்கக்கூடிய அதிகாரி என்பவர் கடந்த குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இவர்கள் பதவியில் இருப்பார்கள். எனவே மிக முக்கியமான தேர்தல் காலத்திலே தலைவராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இருக்க வேண்டும் என்று எல்லா ஆளும் கட்சிகளும் எண்ணுவது என்பது இயற்கைதான். அந்த வகையிலே தமிழக அரசு இந்த 9 பேரில் ஒருவரை தேர்ந்தெடுக்குமா அல்லது தற்போது இருக்கக்கூடிய சங்கர் ஜிவாலுக்கு பதவி நீட்டிப்பு கொடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. என்றால் சங்கர் ஜிவாலுக்கு 6 மாதம் வரை தேர்தல் வர இருப்பதால் 6 மாதம், 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரை பதவி நீட்டிப்பும் வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகின்றன. எனவே உறுதியான தகவல் இன்னும் வெளியாகவில்லை.
ஆனால் எது வேண்டுமானால் பதவி நீட்டிப்பும் நடக்கலாம் அல்லது புதிய தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படலாம். எது எப்படி இருந்தாலும் தமிழக போலீசின் அடுத்த தலைவர் யார் என்பது தற்போது மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வியாக எழுந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அடுத்த 3 வாரங்களுக்குள் இந்த முடிவினை அவர்கள் எடுத்தாக வேண்டும். இந்த கமிட்டிக்கு தற்போது 9 பேர் அனுப்பப்பட்டால் அதிலிருந்து அவர்கள் 3 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புவார்கள். அதிலே தமிழக அரசுக்கு இணக்கமானவர்கள் இல்லாவிட்டால் தற்போதுள்ள டிஜிபிக்கே பதவி நீட்டிப்பு வழங்கப்படலாம் அல்லது புதிய தலைவரை தமிழக அரசு தேர்ந்தெடுக்கும். எனவே யார் எது என்பது ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று 30ஆம் தேதி அவர் நிறைவு பெறுகிறார். 31ஆம் தேதி புதிய டிஜிபி பதவி ஏற்பார் என்று எதிர்பார்க்கலாம் நேயர்களே.